நம்ம ஆவடியில் ஒரு பெரிய அறுபடை முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த அறுபடை முருகன் கோயில் ரெடிஸ் டு ஆவடி ரூட்டில் உள்ள வீராபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. 1950களில் உருவான இந்த மலைக்கோயில் மௌனகுரு சித்தர்கள் அவர்களால் கட்டப்பட்டது. உள்ள நுழையும் போது 18 அடி உயரமுள்ள இந்த கொடிமரம் நம்மளை வரவேற்குது. இந்த 48 படிகள் ஏறி தான் நம்ம போய் முருகரை பார்க்கணும். இது 48 மண்டலங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அறுபடை முருகன் ஒவ்வொருத்தரையும் இங்கே தனித்தனியாக பார்க்க முடியுது. இங்கே முருகர் மட்டும் இல்லாமல் வாராகி, ஆஞ்சநேயர், ஐயப்பன், சிவபெருமானுக்கும் தனித்தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க. குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, தீராத நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க 6 வாரம் இந்த கோயிலுக்கு வந்தால் அதுக்கு தீர்வு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட 4 பக்கத்துலையும் முருகனுடைய வாகனமான மயிலை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஒரு சில முருகர் கோயிலில் இதுவும் ஒன்று. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஒய்ஃப்க்கு இந்த கோயில் விட்டு வர மனசே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற மூலவரை பார்க்கும்போது அப்படியே முருகப்பெருமான் நம்ம எதில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயிலோட லொக்கேஷனை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நிறைய ஆச்சரியங்களும் அதிசயமும் நிறைஞ்ச இந்த முருகர் கோயிலுக்கு நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க.